அனைவரும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் 5 கிரக நிலைகள் சஞ்சரிப்பதால் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. ஆவணி மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதையே தெளிவாக கிரக நிலைகள் எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் வக்ரகதியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார். அது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் கூட அவர் கடைசி சுற்றாக இந்த தருணத்தில் வருவது பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. சில விஷயங்கள்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் 5 கிரக நிலைகள் மாதத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கின்றன. இது நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் வக்ரகதியில் 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க 2ஆம் தேதியிலிருந்து. இந்த கிரக மாறுதல் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வருவது எண்ணிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சுக்கிரன் பாவ கிரகங்களிலிருந்து விலகுவது சுபத்துவ பாதையில் நன்மை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. சந்திரனும் விலகுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆவணி 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார். இந்த தினங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற அனைத்து தினங்களுமே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஆவணி 2லிருந்து விலகுகிறார். அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவது அஷ்டம பாதிப்புகள் குறைந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நல்ல ஒரு கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே நிலபுலங்கள் வாங்குவது, வீடு, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் அஷ்டமாதிபதியாக இருப்பதால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கேது 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது தொழில் ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவற்றை உணர்ந்து தொழில் ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை கேதுவின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. குரு மற்றும் ராகு 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. குரு வக்ரகதியில் மாறுவதும் சில மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. அவர் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறார். அவர் வக்ரகதியில் திரும்புவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அர்த்தாஷ்டக பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்கு ராசியின் அதிபதியான சனி வருவது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் மிக சாதகமாக சுக்கிரன், புதன், சந்திரன் போன்ற கிரகநிலைகள் மிக சாதகமாக சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாயும் அஷ்டம பாதிப்பை விட்டு விலகுகிறார். எனவே செவ்வாயிடம் இருந்தும் நல்ல பாதிப்பு விலகி நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானுடைய சுப பார்வையால் திருப்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதமான கவலைகள், மன போராட்டங்கள் போன்ற அனைத்திற்கும் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகின்றன கிரகநிலைகள். வருமானம் தேவையான அளவிற்கு இருக்குங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஜென்ம ராசிக்கு ராசியின் அதிபதி வருவது பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதற்கான சூழ்நிலையும் உருவாகிறது. சில காரியங்களை அலைந்து திரிந்து விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. கடன் போன்ற விஷயங்கள்ல அதீத விழிப்புணர்வுடன் இருங்க. கடன்ல மாட்டிக்கொண்டால் மிகப்பெரிய சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7.5 சனியின் முதல் 5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக குடும்ப ரீதியான விஷயங்கள்ல பிரச்சனைகளை குறைத்து
சந்தித்து நல்ல முன்னேற்றம் பெற முடியும். இந்த தருணத்தில் நிலுவையில் உள்ள சொத்து ரீதியான பிரச்சனைகள், வழக்குகள் போன்றவை நிலுவையில் இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. தெளிவான முடிவு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு வரக்கூடிய ராசியின் அதிபதியால் சில கவலை தரக்கூடிய விஷயங்கள் நடைபெறலாங்க. வேலை பளு என்பது அதிகரிக்கலாம். பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லாததால் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மனம் எப்போதும் ஒரு போராட்ட ரீதியிலே இருப்பது போல் உணருங்க. எனவே இந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு சற்று விழிப்புணர்வுடன் பொறுமையுடனும் இருந்தால் நல்ல கிரகநிலை மாறுதல் வரும்போது மிக அதீதமான பலன் கிடைக்கும் என்பதை உணர்ந்து பொறுமையுடன் செயல்படுங்க. மிக மிக நிதானமும் பொறுமையும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர் சாதகமாக அமையவில்லை என்றாலும் கூட குரு, சுக்கிரன், சந்திரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் ஓரளவிற்கு சாதகமாக வலம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் போட்டிகள், பொறாமைகள் அதிகரித்தாலும் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சில விஷயங்கள்ல இருக்கிறது. கணக்கு வழக்கு சரிபார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதில் சில தேவையில்லாத சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்க சலுகைகள் கிடைப்பது உள்ளிட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது. எனவே அவற்றை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க. இந்த தருணத்தில் மொத்த, சில்லறை மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபம் அதீதமாக கிடைப்பதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக சனி இருக்கிறாருங்க. அவர் ஜென்ம ராசிக்கு வருவது கலைத்துறை ரீதியான விஷயங்கள்ல சில எதிர்பார்ப்புகள்ல ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றிவிடுகிறது. பணத்தட்டுப்பாடு என்பது அதிகரிக்கலாம். புதிய வாய்ப்புகளில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த தருணத்தில் கலைத்துறையில் இருப்பவர்கள் கடன் வாங்காமலே அனைத்து விதமான பணிகளையும் சமாளித்தால் நல்ல பலன் எதிர்காலத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் அனுகூலமான நிலையில் இருப்பதால் கட்சியில் ஓரளவிற்கு ஆதரவு இருக்கும். சனியினுடைய நிலை காரணமாக சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாங்க. அவற்றை பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம். அவை அனைத்துமே மாற்றத்திற்கு உட்பட்டதாக அமைகிறது என்பதால் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டியது அவசியமே நிச்சயமாக இல்லை. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். தண்ணீர் உட்பட அடிப்படையாக தேவையான விஷயங்கள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குங்க. நீங்கள் நினைத்தபடியே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பில் ஏற்பட்ட விரை செலவுகள் குறைந்து நல்ல பலன் கிடைக்குங்க. மேலும் இந்த தருணத்தில் சொந்தமாக நிலபலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பில் சற்று பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக இந்த மாதத்தில் அதீதமாக தேவைப்படுகிறது. வார்த்தைகளில் அதீத கவனத்துடன் இருங்க. மற்றவர்களுடன் பேசும்போதும் விழிப்புணர்வுடன் இருங்க. கவனத்துடன் இருந்தால் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சுலபமாக வெற்றி கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக அலுவலகத்தில் மற்றவர்களுடன் பழகும் போது அளவாக இருந்தால் நல்ல பலன் எதிர்காலத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் உண்டு.